ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ப்ளவுஸில் வந்து இந்த ரெடிமேட் டோரி எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டோரி எடுத்துக்கங்க. டோரி எடுத்து அதுக்குள்ளே இந்த ரெடிமேட் டோரியோட இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி பிடிச்சிக்குங்க. இல்லைன்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணி மேலே ஸ்டிச் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம். பட் இப்படி பிடிச்சிட்டு இந்த எண்டு பார்ட்டில் வந்து ஒரு முடிச்சு போட்டுருங்க. ஓகே, அதுக்குள்ளே வச்சு அந்த டோரிக்குள்ளே வச்சு நம்ம இதை வந்து முடிச்சு போட்டு எடுத்துகிறோம். அந்த எண்டு பீட்ஸ் முடியுது இல்லைங்களா, அங்கே வச்சு ஒரு முடிச்சு போட்டு எடுத்துருங்க. 2 முடிச்சு கூட போட்டுக்கலாம். முடிச்சு போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து நல்லா கிச்சன் நிற்கும், நல்லா கரெக்டாக நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் நல்லா முடிச்சு போட்டு எடுத்துட்டேன். முடிச்சு போட்டு எடுத்துகிட்டு நல்லா முடிச்சு போட்டு எடுத்துகிட்டு மேலே ஃபோல்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஃபோல்ட் பண்ணதை பிடிச்சிட்டு அந்த ஃபோல்ட் பண்ணதை வந்து நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, நீங்கள் மிஷினில் வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஹேண்ட் ஸ்டிச்சே பண்ணிக்கிறேன். நீங்கள் மிஷினில் கூட பண்ணிக்கங்க. ஓகே, இது இப்போ ஹேண்ட் நல்லா குத்தி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம எக்ஸஸாக இருக்குது இல்லைங்களா, அந்த கோல்டன் கலரை வச்சு அப்படியே சுற்றி எடுக்க போகிறோம். அப்படி சுற்றி எடுத்தோம்னா அந்த ஸ்டிச் பண்ண அந்த இதுவும் நமக்கு தெரியாது, இந்த கோல்டன் கலரும் மறைஞ்சிரும். ஓகே, இப்போ நல்லா நம்ம டைட்டாக பிடிச்சி சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்துகிட்டு அந்த எண்டு பார்ட் வரும்போது நம்ம வந்து ஊசியை வச்சு ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊசியை வச்சு அந்த எண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த டோரியோட நூல் அந்த எண்டு பார்ட் அதை வந்து நான் நல்லா ஒரு 4 to 5 ஸ்டிச் கொடுத்துக்குங்க. இந்த ஸ்டிச்சு வந்து கொஞ்சம் நல்லா லைஃப் வரணும். ஸோ அதனால் ஒரு நல்லா கெட்டியாக கொடுத்துங்க. நான் 4 லைன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் 4 லைன் த்ரெட் எடுத்துக்கங்க. 4 லைன் எடுத்துக்கங்க. எடுத்து இப்போ நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லெஹங்காலேலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நீட் லுக்காக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.